Good morning students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biozoology chapter 3 tissue level of organizationல உள்ள book inside questions தான் பார்க்க போறோம். Additional questions 2 marks 3 marks and 5 mark questions பார்க்க போறோம். Important with page numberோட நம்ம பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ணும்போது bell icon button click பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் டெய்லியும் சென்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கல்வி டிவி வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனுக்குரிய புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த லெசனுக்குரியதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 marks ஆர் 3 marks கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் டிஷ்யூஸ்னால் என்னன்றது எழுதுங்க. பேஜ் நம்பர் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் ஆர்கன், பேஜ் நம்பர் 42. தேர்ட் கொஸ்டின் ஆர்கன் சிஸ்டம், பேஜ் நம்பர் 42 தான். ஃபோர்த்து கொஸ்டின் அனிமல் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 42 and 43. அனிமல் டிஷ்யூனா என்ன, அதோட அதில் வந்து ஸ்ட்ரக்சரலுக்கு, சப்போர்ட்டுக்கு, மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டிஷ்யூஸை சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 42 and 43ல் இருக்குது. ஃபிஃப்த்து கொஸ்டின் எபித்திலியல் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 43. சிக்ஸ்த்து கொஸ்டின் ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ. எபித்திலியல் டிஷ்யூனா என்னன்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் எழுதினா போதும். எபித்திலியல் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ப்ரொடக்ஷன், பைண்டிங், சப்போர்ட்டு அந்த மாதிரி ஒரு பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 43 and 44ல் இருக்குது. செவன்த்து கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 43. அது வந்து எதுனா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும் கிளாசிஃபிகேஷனுக்கு. அது கண்டிப்பாக எழுதுங்க. பேஜ் நம்பர் 43ல். அதுக்கப்புறம் எயித்து கொஸ்டின் சிம்பிள் எபித்திலியம், பேஜ் நம்பர் 44. நைன்த்து கொஸ்டின் காம்பவுண்ட் எபித்திலியம், பேஜ் நம்பர் 45ல் இருக்குது. டென்த்து கொஸ்டின் கிளாண்டுலார் எபித்திலியம், பேஜ் நம்பர் 45. எல்லாமே 2 marks 3 marksக்கு தகுந்தாப்பில் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சிம்பிள் எபித்திலியம்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, கிளாண்டுலார்னா என்ன. சிம்பிள் எபித்திலியம்னா என்னென்னு எழுதிட்டு அதில் உள்ள டைப்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி காம்பவுண்ட் எபித்திலியம்னா என்னென்னு எழுதிட்டு அதில் டைப்ஸு. கிளாண்டுலார் எபித்திலியம்னா என்னென்னு எழுதிட்டு அதில் 2 டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் இருக்கும், எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸாக. 2 marks 3 marksக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுங்க. பேஜ் நம்பர் 45ல் இருக்குது. 11th கொஸ்டின் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட், பேஜ் நம்பர் 45. 12th கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டி செல்லுலார் கிளான்ஸா. அதில் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். மல்டி செல்லுலார் கிளான்ஸில் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் செக்ரிஷன் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மீரோக்ரைன், ஆலோக்ரைன், அப்போக்ரைன் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா எழுதினா போதும், நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 45ல் இருக்குது. 13th கொஸ்டின் கனெக்டிவ் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 47. கனெக்டிவ் டிஷ்யூனா என்னென்னு எழுதிட்டு அதில் உள்ள என்னென்ன வந்து கிளாஸஸ் பிரிச்சிருக்காங்கன்றதை மட்டும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. பேஜ் நம்பர் 47ல். 14th கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 47. 15th கொஸ்டின் ஃபங்க்ஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன், பேஜ் நம்பர் 47ல். 16th கொஸ்டின் அடிப்போஸ் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. அடிப்போஸ் டிஷ்யூனா என்னென்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 48. அதுக்கப்புறம் 18th கொஸ்டின் ப்ரௌன் ஃபேட் ஆர் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 48. ப்ரௌன் ஃபேட் ஆர் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 48. 19th கொஸ்டின் மசில் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 49. 20th கொஸ்டின் லாக்குனே மட்டும் கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 49ல் இருக்குது. 21 ரேமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஒரு கலர் பாக்ஸில் டிஸார்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 50ல். 22 பால்மரிஸ் மசில், பேஜ் நம்பர் 50. இது வந்து கலர் பாக்ஸில் இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 23 வந்து நியூரல் டிஷ்யூ, பேஜ் நம்பர் 51. 24th பயாப்சி, பேஜ் நம்பர் 52ல். இதுவும் கலர் பாக்ஸ் தான். அட்டாப்சியும் கலர் பாக்ஸ், பேஜ் நம்பர் 52ல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து 2 marks 3 marks நம்ம பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் 2 marks 3 mark கொஸ்டின்ஸாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5 mark கொஸ்டின்ஸாக. இந்த லெசன் சின்ன லெசன் இருந்தாலும் கொஞ்சம் படிக்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரியா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 mark கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிள் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியம்னா என்ன, அதில் உள்ள டைப்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். பேஜ் நம்பர் 44 and 45ல் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கிளாண்டுலார் எபித்திலியம். கிளாண்டுலார் எபித்திலியம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாண்டு பிரிச்சிருக்காங்க, யூனிசெல்லார் மல்டி செல்லார் கிளாண்டுன்னு இருக்கும். அதில் அந்தலேயே வந்து எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கும். எக்ஸோக்ரைனா என்ன, எண்டோக்ரைனா என்ன,
மல்டி செல்லர் கிளாண்டில் பிரிச்சுருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். பேஜ் நம்பர் 45. இது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேஜ் நம்பர் 45 இருக்குது. தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியம் மாதிரியே தான் காம்பவுண்ட் எபித்திலியம். பேஜ் நம்பர் 45 and 46. ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூலேயே ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும், அதை மட்டும் தனியாக கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா. பேஜ் நம்பர் 48 and 49. ஃபிஃப்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர். கனெக்டிவ் டிஷ்யூவோட டிஸார்டர் மட்டும் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 50. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஸ்டின், டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். பேஜ் நம்பர் 52 இருக்குது. இது வந்து சின்ன லெசன் நல்லா கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஈஸியான லெசன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரியதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.